ஆண்டவருடைய நாமம் மகிம்படட்டும். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இயேசுவை போல நடப்பது எப்படி? இயேசு கிறிஸ்துவ போல நடப்பது எப்படி? நல்ல அற்புதமான ஒரு பாடம். அவரை போல நடப்பது எப்படி? நல்ல அற்புதமான ஒரு பாடம். நிச்சயமாகவே இந்த உலகத்துல வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், அவருடைய சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட நம்மை, அவருடைய ரூபத்தின்படி உருவாக்கின நம்மை, அவருடைய சாயலையும் அவருடைய மகிமையும் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய சமூகத்தையும் இழந்த நம்மை மீண்டும் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பி, அதுக்கு பிற்பாடு அவருடைய குமாரனுடைய சாயலில நாம் இணையும்படியாக, அவருடைய குமாரனுடைய இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சோடிகளில் நாம் நடக்கும்படியாக, அவரை போல நாம் நடக்கும்படியாக பிதாவாகி தேவன் வேத வாக்கியங்களில எவ்வளோ வார்த்தைகளை சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீ என்ன ஒரு பெரிய கடவுளா அப்படின்னு திட்டுவாங்க. திட்டும்போது நீ பெரிய கடவுள்டா, பொய்யே சொல்ல மாட்டான் போல்து, இயேசு கிறிஸ்துவா நீ, அப்படியெல்லாம் பேசுவாங்க பாருங்க. ஆனா அவருடைய சாயலில் இணைக்கப்படத்தக்கதாக, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான சாயலில் இணைக்கப்படத்தக்கதாக, அவருடைய அன்புல, அவருடைய ஐக்கியத்துல, அவருடைய இரக்கத்துல, அவருடைய உண்மையில, அவருடைய பிரசனத்துல, அவருடைய மகிமையில நாம் இணையும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் எதிர்பார்க்கிறார், அதுதான் சொல்லி இருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இன்னும் வருகிற காலத்துல என்னவா இருப்போம், எப்படி இருப்போம் என்பது குறித்து நாம் அறியாமல் இருக்கிறோம் என்று யோவான் அற்புதமா சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் என்று அப்போஸ்தலர் பவுலானவர் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு தைரியம், எவ்வளோ ஒரு நம்பிக்கை, எவ்வளோ ஒரு விசுவாசம், எவ்வளோ ஒரு பரிசுத்தம், எவ்வளோ ஒரு போல்ட்னஸ். அந்த தைரியம் இருந்தா இந்த வார்த்தை சொல்ல முடியும். ஆச்சரியமான ஒரு காரியம். நான் படிக்கும் பொழுது என்னுடைய மைண்டே ஸ்டக்காய் நின்று விட்டது. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், நீங்கள் என்ன பின்பற்றுங்கள். நாம சொல்ல முடியுமா? என்னை பார்த்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், என்னை பார்த்து சபைக்கு வா, என்னை பார்த்து பைபிள் படி, என்னை பார்த்து பரிசுத்தமா இரு அப்படின்னு யாரான்னு நம்ம சொல்ல முடியுமா? இன்னைக்கு கிறிஸ்துவும் கெட்ட பேர் எடுத்துக்கொண்டு இருக்கிற உலகத்துல எல்லாரும் அல்ல, கொஞ்சம் பேர். அந்த கொஞ்சம் பேர் மூலமாக நமக்கு நிறைய இடர்கள் உண்டாகிறத பார்க்கிறோம். ஜென்ரல் மைண்டு ஜென்ரல் மைண்டு கிடையாது, மென்டல் மைண்டு தான். பொதுவான அறிவு கிடையாது. அப்படி கிறிஸ்தவர்கள் ஜெனரல். இந்த ஜெனரேஷன் எப்படி இருக்கு, கடந்த ஜெனரேஷன் எப்படி இருக்கு, வருகிற ஜெனரேஷன் எப்படி இருக்கும், வருகிற சந்ததிகள், கடந்த சந்ததிகள், இந்த சந்ததிகள் தெரியாது. நம்ம ஒன்று இல்லை, கிறிஸ்துவை காப்பி அடிச்சு நம்ம வாழ்ந்தா போதும். அவர் அதான் அப்போஸ்தலர் பவுலானவர் கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளங்களை சரீரத்தில் தரித்து கொண்டு இருக்கிற ஒருவனும் என்னை குறை சொல்ல இயலாது. கலாத்தியர்ல சொல்லி இருக்கிறார் இல்லையா, 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல. அற்புதமான ஒரு வார்த்தை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக இயேசுவை போல நடப்பது எப்படி? நீயும் நானும் இயேசுவை போல வாழணும், இயேசுவின் சாயலில் இணைக்கப்படணும், இயேசுவை போல நடக்கணும். ஆகினாலதான் அந்த பூமியில் இருக்கும் பொழுது 3 அதிகாரங்கள் மலப்பிரசங்கம், மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம். இந்த அதிகாரங்களை அற்புதமாக ஒரு மனிதன் இப்படிதான் வாழணும், ஒரு குடும்பம் இப்படிதான் வாழணும், ஒரு எஜமான் இப்படிதான் வாழணும், ஒரு அதிகாரி இப்படிதான் வாழணும், ஒரு ஊழியக்காரன் இப்படிதான் வாழணும், ஒரு மனிதன்
கடவுளுக்காக வாழக்கூடியவன் இப்படிதான் இருக்கணும் என்பது குறித்து அருமையாக குடும்பத்துக்கும் ஒரு மனிதனுக்கும் இந்த தேசத்திற்கும் உலகத்திற்கும் மல பிரசங்கத்துல பிரசங்கித்தா. ஆனா அதுக்கு பிற்பாடு மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு, என் நுகம் லகுவாயும் லகுவாயும் லேசாயம் இருக்கிறது. நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை! இயேசு இந்த உலகத்துக்கு முன்மாதிரி, ரோல் மாடல். அவர்தான் இந்த உலகத்துக்கு. எத்தனையோ படித்தவர்களுக்கு, படிக்காதவர்களுக்கு, அறிவாளிகளுக்கு, பேதிகளுக்கு, ஞானிகளுக்கு, ஒரு விவசாயத்திற்கு, அறிவாளிகள், சயின்டிஸ்ட், ஆராய்ச்சி செய்கிறவர்களுக்கு, டீச்சர்களுக்கு, எல்லாருக்கும் அந்த உலகத்துல ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறவர் அவர்தான். ஞானமே அவர்தான். ஆகவே அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலன் பவுலானவர் ஆண்டவராண்ட கற்றுக்கொண்டார். அவராண்ட கற்றுக்கொண்டார். அவர் சொல்றாரு கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, நான் தேவனை பிரியப்படுத்துற ஊழியக்காரன். அதை கீழெல்லாம் வாசிக்கிறோம், நான் மனுஷனிடத்தில் கற்றுக்கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்துவினிடத்துல கற்றுக்கொண்டேன். ஆகவே நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறபடினாலே நீங்கள் என்ன பின்பற்றுங்கள். இட் இஸ் வண்டர்ஃபுல்ங்க. அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க. அப்போஸ்தலன் பவுலானவர் கிறிஸ்துவை காப்பி அடிச்சு வாழ்ந்தார். அவர் சொல்றாரு, என்ன காப்பி அடிச்சு வாழுங்க நீங்க அப்படின்றார். நாம் எப்படி வாழ்வது? என்ன பின்பற்றுங்கள். எவ்வளவு தைரியம், ரோல் மாடல். இயேசுவை காப்பி அடிச்சு வாழ்ந்தாவே போதுங்க. நம்ம வேற ஒன்னும் வாழ வேண்டியது இல்லைங்க. இயேசுவை போல யாருங்க அந்த உலகத்துல வாழ்ந்தவன்? பெரிய பெரிய உலகத்தின் இந்த சுதந்திரத்தை பெற்றெடுத்த, இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த நம்முடைய தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய கட்டளைகளின்படியே வாழ்ந்தார். சொல்லி காமிச்சார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். அந்த சுதந்திரத்தை வாங்கி தந்தார். எத்தனை பேர், எத்தனையோ பேர்கள் வாழ்ந்தார்கள். எத்தனை பேரும் அவருடைய வார்த்தையை பின்பற்றினார்கள், நம்பினார்கள், சொன்னார்கள். இயேசுவின் உபதேசங்களை சொல்லி உலகத்துக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்த தலைவர்கள் எத்தனையோ பேர்கள். எனக்கு அருமையானவர்களே, இயேசுவை போல நடப்பது எப்படி? இயேசு போல நடப்பது எப்படி? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 39 48 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம், அவரை போல இந்த உலகத்துல வாழ்ந்தது யாருமே இல்லை. அவரை போல இந்த உலகத்துல பேசினது யாருமே இல்லை. அவரை போல பரிசுத்தமா நடந்தது இந்த உலகத்துல யாருமே இல்லை. அவரை போல தெய்வமாக வார்த்தைகளை பேசி மனிதர்களுக்கு உபதேசித்து இந்த உலகத்துல யாருமே இல்லை. உலகத்துக்கு ஒரு ரோல் மாடல். தலைவர்களுக்கே தலைவர், ராஜாக்களுக்கு ராஜா, நியாயாதிபதிகளுக்கே நியாயாதிபதி, தேவர்களுக்கே தேவன் அவர்தான், தீர்க்கதரிசிகளுக்கே தீர்க்கதரிசி அவர்தான், போதகர்களுக்கே போதகர் அவர்தான், மெய்ப்பர்களுக்கே மெய்ப்பர் அவர்தான். அவரை போல இந்த உலகத்துல யாருமே இல்லை. நெவர். அவரை போல யாருமே இல்லை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 39 முதல் 48 வசனங்களில இயேசு சொல்ற 44ஆம் வசனத்துல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களே சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்.
சத்துருக்களை நேசின்னு சொன்னவரே இந்த உலகத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். உனக்கு விரோதிய நேசி, உன் சத்துருவை நேசி, உன் சத்துருவுக்காக ஜெபம் பண்ணு, உன் சத்துருவுக்காக நன்மை செய், உன் சத்துருவுக்காக நீ ஆண்டவருடைய சமூகத்துல மண்டியிடு, முளையாளிடு, ஜெபம் பண்ணு, ஆசீர்வதி, காட் பிளஸ் யூன்னு சொல்லு. சத்துருவை நிந்தித்தாலும், தூசித்தாலும், துன்பப்படுத்தினாலும், வேதனைப்படுத்தினாலும், துக்கப்படுத்தினாலும் காட் பிளஸ் யூன்னு சொல்லு. அவங்களை ஆசீர்வாதம் பண்ணு. அற்புதமா சொல்றாரு பாருங்க. அவங்களை ஆசீர்வதிக்கிற தவிர வேற ஒன்றும் செய்யாதிருங்க. சத்துருக்களுக்காக ஜெபிக்க சொன்னவர் இந்த உலகத்தில் ஒரு உருண்டு என்றால் அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் தெய்வம், அவர் தான் ரட்சகர், அவர் தான் சிருஷ்டிகர், அவர் தான் உன்னுடைய தெய்வம். உனக்கு ரோல் மாடல், எடுத்துக்காட்டு. தெய்வம்னா அப்படிதான் இருக்கணும்னு நடந்தவர், நடந்து காண்பித்தவர். ஆகவே உன் சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னவர் ஆண்டவர். லூக்கா 6:35 கூட கவனிங்க. லூக்கா 6:36 35. லூக்கா 6:35. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரு. துரோகிகளுக்கு கூட நன்மை செய்யறாராம் பாருங்க ஆண்டவர். உங்க சத்துருக்களுக்கு நன்மை செய்யுங்கள். எப்படி செய்யணுமா? ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு 5:45-46 உங்கள் பரமபிதா உங்கள் சத்துருக்கள் மேல, அவருடைய சத்துருக்கள் மேல, அவரை தேடாதவர்களுக்கு கூட சூரியனை பிரகாசிக்க செய்து, சந்திரனை சூரியனை உதிக்க செய்து, மழையை செழிப்புள்ள காலங்களே மழை தந்து அவர்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறார். அவங்கள வாயை பூமியின் நன்மையினால் திருப்தி ஆக்கி கொண்டு இருக்கிறார். எல்லாரும் மேலையும் சூரியனை உதிக்க செய்கிறார். அற்புதமான துரோகிகளுக்கும் விரோதிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறார். நீங்களும் நன்மை செய்யும். நீங்க நன்மை செய்தால் நீங்க அவருடைய பிள்ளைங்களா இருப்பீங்க. ஆண்டவர் அற்புதமான ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. ஆகினாலதான் மத்தேயு 5:48 உங்கள் பரமபிதா பூரண சற்குணரா இருக்கிறது போல, your father it is perfect but your life perfect. ஆண்டவர் அற்புதமா சொல்றார். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சற்குணர் இருக்கிறது போல நீங்களும் சற்குணராயிருங்கள், பூரண சற்குணராயிருங்கள். உங்களை குண லட்சணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்கள் சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். அவர் தெய்வம், நன்மை செய்கிறவரா இருக்கிறார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் சொல்லவில்லை, சொல்லியிருக்கிறார் நிருபங்கள் இல்லை. பட் இந்த இடத்துல தைரியமா சொல்லுகிறவரு தெய்வனுடைய ஊழியக்காரன் அப்போஸ்தலன் பவுலானவர். ரோமர் 12:17-21 கவனித்து பாருங்களேன். ரோமர் 12:17-21 என்ன சொல்றாரு? ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லாரும் மனுஷருக்கு முன்பாக நீங்கள் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடு சமாதானமா இருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடி நீங்கள் பழி வாங்காமல் கோபக்கினுக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தாலும் அவனுக்கு போஜனம் கொடு, உன் சத்துரு தாகமா இருந்தாலும் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தாழலை அவன் தலைமையில குவிக்கிறார். நீ தீமையினால வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால வெல்லு. இட் இஸ் வண்டர்ஃபுல். யார் சொல்லுவா அந்த வார்த்தையில? ஆண்டவர் அற்புதமா சொல்லி இருக்கிறார் பாருங்க. நன்மை செய், ஆகாரம் கொடு, தண்ணீர் கொடு, தீமைக்கு தீமை செய்யாத, தீமைக்கு நன்மை செய். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்க, அடிக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க, உதைக்கிறாங்க, சர்ச்சையை உடைக்கிறாங்க, காஸ்பல் சொன்னா அடிக்க வராங்க. நாடு திறந்துட்டேன்னு குடிகாரர்களை திருத்துகிற ஒரு உபதேசம். ஆண்டவருடைய அன்பு குடிகாரர்களை திருத்துகிறது, உபச்சாரிகளை திருத்துகிறது, திருடர்களை திருத்துகிறது, ஒழுங்கற்று நடக்கிறவர்களை ஒழுங்குபடுத்துகிறது.
இந்த தேசத்தை சீர்படுத்தி அருமையா படிக்க வைத்து பட்டதாரிகளா மாற்றி அவர்கள் சமுதாயத்துல நல்லவர்களாக உருவாக்கி கொண்டு இருக்கிற பைபிளை எடுத்து வரைத்தான் இதை மதமாற்றம் என்று அடிக்கிறாங்க. அடிக்கும் பொழுது கூட பாருங்க, நம்ம தீமைக்கு தீமை செய்வதில்லை. காட் பிளஸ் யூ, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சொன்னார் இல்லையா? ஒரு முறை ட்ரெயின்ல நான் டிராக்ஸ் கொடுக்கும்போது அடிச்சு அடி தலை கிரன்னு ஆயிடுச்சு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உனக்கு ஏற்றுக்கொள்ளணும் பரவாயில்ல, விடு. அதே ட்ரெயின் உண்டாக்குனது யாரு? ஒரு கிறிஸ்துவன். சொன்னா ஒத்து போனவன். ஏன்னா அவனுடைய மைண்ட் அவ்வளவுதான். புத்தியனும் உணர்வில்லை, அறிவில்லை, ஞானம் இல்லை. தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்யின்ட்டு ஜெபம் சொன்னார் ஆண்டவர். சத்துருக்களுக்காக ஜெபம் சொன்னார். இதே நம்ம ட்ராக்ஸ் கொடுக்குற அநேக கிராமங்களில் அடி வாங்கி இருக்கிறோம், திட்டு வாங்கி இருக்கிறோம். இதே பெங்களூர்ல கூட நாங்கள் அடி வாங்கி இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் அற்புதமாக இயேசுவை காண்பிக்க சொன்னார். அதுதான் நாம் காண்பித்து கொண்டு இருக்கிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல, அப்போஸ்தலர் 2:36 அப்போஸ்தலர் காலத்துல இயேசு கிறிஸ்தானவர் உயிர்த்தெழுந்த 40 நாளால் அவர்கள் தரிசனமாகி ஊழியத்தை மறுபடியும் ஆரம்பித்து அவர்களை நிலைநிறுத்தின பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து அவங்களை நிரப்பின பிற்பாடு அவர்கள் ஊழியம் செய்கிற நாட்களில் பேதுரு ஆனவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். யாருக்கு என்றால் அவரை கொலை செஞ்சவங்களுக்கு. ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறிந்த அந்த இயேசுவை பிதாவாகி தேவன் ஆண்டவர் கிறிஸ்துவம் ஆக்கினார் என்று நீங்கள் அறிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் அறிந்த அந்த இயேசுவை. சிலுவையில் அறிந்தவர்களுக்கு நன்மை, சிலுவையில் அறிந்தவர்களுக்கு சுவிசேஷம், சிலுவையில் அறிந்தவர்களுக்கு ரட்சிப்பு. என் மூலமா வந்த சாபம் அவங்களுக்கு வராதபடிக்கு அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுன்னு சீடர்கள் மூலமா அனுப்பினார். அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், மனம் திரும்பினார்கள். ஆகியனால்தான் 1 கொரிந்தியர் 2:8 வாசிக்கிறோம், அவர்கள் மகிமையின் கர்த்தரை அறிந்தார்கள், ஆனால் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். ஆகவே அறியாததனாலே அவர்கள் சிலுவையில் அறிந்தார்கள். நீங்கள் போய் அவர்களை சத்தியத்தை சொல்லுங்க. நீங்கள் சிலுவையில் அறிந்த இந்த இயேசுவே ஆண்டவர், அவர் பிதாவாகி தேவன் ஆண்டவர் கிறிஸ்துவாக்கினார். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும், இயேசுவை நம்புங்கள். அற்புதமான ஒரு வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளும். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மை செய்ய படியுங்கள். அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. நன்மை செய்யறதுக்கே படிக்கணுமா? ஐடி படிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் கணக்கு படிக்கிறாங்க, இப்படி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் படிக்கிறான், எவ்வளோ காரியங்களை படிக்கிறாங்க. இவைகளெல்லாம் இப்போ படிங்கன்னு சொல்லாம நன்மை செய்கிறதுக்கே படிக்க சொல்லிக்கிறார். மீகாவில் வாசிக்கிறோம், நன்மையே இல்லாமல் வேற எதை உன்னிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? இரக்கம் செய், நன்மை செய் சொல்லி கொடுத்தார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. நன்மை செய்ய படியுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப்ல எல்லாம் பார்த்துட்டு சமையல் செய்யறது எப்படி கத்துக்கிறாங்க. நம்ம சைக்கிளை போய் நின்ற உடனே சைக்கிள் ஓட்டுறோமா? அது பிடிக்கிறோம், கொஞ்சம் தூரம் தள்ளி போறோம், ஏறுறோம், கீழே உயரும். சைக்கிள், பைக்கு, கார் ஓட்டுறதுக்கு, வேலைகளை செய்யறதுக்கு, கலைகளை கற்றுக்கொள்கிறோம், சமையல் செய்யறதுக்கு, நாடகம், படிப்பு, இப்படி இன்ஜினியரிங்கு, விளையாட்டு துறையில், ஸ்போர்ட்ஸ்க்கு, யூடியூப்ல எப்படி சமையல் செய்யறதுன்னு கற்றுக்கிறாங்க. திடீர்னு அதை எழுதி குறிப்பு வச்சுக்கிறாங்க. வெங்காயம் எவ்வளோ போடணும், எண்ணெய் எவ்வளோ ஊற்றணும், தண்ணி எவ்வளோ ஊற்றணும், அரிசி எவ்வளோ போடணும், பிரியாணி எப்படி பண்ணுறது, குஸ்கா எப்படி பண்ணுறது, குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிறாங்க, எழுதி வச்சுக்கிறாங்க. எழுதி வச்ச உடனே அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுமா? ஆகாது. ஆனால் அதை செஞ்சு பார்க்கணும். அது செஞ்சாதான் நல்லா இருக்கும் ஒரு நாளைக்கு. அப்புறம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் பழகிட்டு பிற்பாடு இவங்களே என்ன செய்வாங்கன்னா கற்றுக் கொடுப்பாங்க. அந்த மாதிரியும் இங்கிலீஷ் பேசுறாரு அப்படின்னா எப்படி இங்கிலீஷ் பேசுறாருன்னு தெரியும். அவர் இங்கிலீஷ் பேசுறதுனால, இங்கிலீஷ் கற்றுக்கொண்டாருங்க, பேசுறதுனால அவங்களுக்கு விளங்கும்.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது வேற, பேசுறது வேற, சொல்றது வேற, உபதேசிக்கிறது வேற, அதன்படி நடந்து காட்டுறது தான் இட் இஸ் பெட்டர். நன்மை செய்ய படிங்கள். எல்லாத்துக்கும் படிக்கிறாங்க, ஆனா நன்மை செய்யறதுக்காகவே படி என்றார். அப்போஸ்தலன் பவுலானவர் எப்படி வாழ்ந்தார்? அப்போஸ்தலன் பவுலானவர் எப்படி நடந்தார்? அப்போஸ்தலன் பவுலானவர் எப்படி ஆண்டவருக்காக இந்த உலகத்துல ஜீவித்தார்? நீங்களாம் அவர் எழுதின நிருபங்களில, அவர் எழுதின பத்திரிகையில நீங்க படிச்சு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. நான் தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், பட்டினியா இருக்கவும் கற்றுக்கொண்டேன், திருப்தி அடையவும் கற்றுக்கொண்டேன், எப்படியோ கற்றுக்கொண்டேன். பணக்காரர், படிச்சவர், இறக்கப்பட்டவர், ஆண்டவருக்காக அடி வாங்கவும் கற்றுக்கொண்டார், அடி வாங்க கற்றுக்கொண்டார், தாழ்ந்து போக கற்றுக்கொண்டார், தாழ்மையா இருக்க கற்றுக்கொண்டார். நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். 1 கொரிந்தியர் 4 முதல் 14 வசனங்கள். 1 கொரிந்தியர் 4 முதல் 14 வசனங்கள். நாங்கள் எங்கள் கைகளால வேலை செஞ்சு என்ன செய்கிறோம்? அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், கட்டுண்டவர்களா இருக்கிறோம், தங்க இடமில்லை, தாகமுள்ளவர்களா இருக்கிறோம், நிர்வாணிகளா இருக்கிறோம், பசியா இருக்கிறோம், பட்டினியா இருக்கிறோம். உங்களுக்கு வெட்கத்துக்காக நாங்கள் எழுதவில்லை, நீங்களும் திருந்தி வாழ்நதுக்காக எழுதுகிறேன். 2 கொரிந்தியர் 11 23 வசனம், 24 வசனம், 25 வசனத்துல ஆண்டவரை போல அடி வாங்கினார். கற்களால, மிளறுகளால, ஜாட்டியால அடி வாங்கினார். ஆனா அவருடைய கவலை சபையை குறித்து, அவர் கவலை சபையை குறித்து தான கவலை, வேதனை அதிகமா பெருகிட்டு. கலாத்தியர் 6 வசனத்துல கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளங்களை சரீரத்துல தரித்து கொண்டு, அவருடைய அன்பை தரித்து கொண்டு, அவருடைய இரக்கத்தை தரித்து கொண்டு, அவருடைய ஞானத்தை தரித்து கொண்டு, அவரை போல தாழ்ந்து வாழ கற்றுக்கொண்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே, இயேசு கிறிஸ்துவை என்னை பலப்படுத்துகிறவர் என்னை உண்முழுவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துல அவர் என்னை ஏற்படுத்தினபடினாலே அவரை நான் துதிக்கிறேன் என்று சொல்கிறார். 1 தீமோத்தேயு 1 வசனத்தை கூட பாருங்களேன். 1 தீமோத்தேயு 1 வசனத்துல அற்புதமான ஒரு வார்த்தை. அப்படி இருந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்துல விசுவாசம் உள்ளவர்களா இருக்கும்படிக்கு திருஷ்டாந்தம் உண்டாக்கும் பொருட்டாக பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படியா இரக்கத்தை பெற்றுக்கொண்டேன். துன்மார்கனா இருந்தேன், அக்கிரமக்காரனா இருந்தேன், பாவியா இருந்தேன், ஆனா இரக்கத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஊழியத்தை செய்யும்படியாக இரக்கத்தை நான் பெற்றுக்கொண்டேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 3 நீதிமொழிகள் புஸ்தகம் 3 வசனம் 1 வசனத்தை கவனித்து பாருங்களேன். நீதிமொழிகள் 3 1 வசனம். நீதிமொழிகள் 3:1. என் மகனே, என் போதனையை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுள். மறக்காத, என் வார்த்தையில நீ மறக்காத. அவர் கற்றுக்கொண்டா, அதை மறக்காம வாழ்ந்தா. அப்போஸ்தலன் பவுலானவர். இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிங்க பாருங்க, மறந்துடுறாங்க. போன வாரம் என்னங்க மெசேஜ் தெரியாதுங்க. நம்ம வாழணும், கேட்கிறது மட்டுமல்லாமல் வாழணும். நீங்க கடன் கொடுத்தீங்க, எவ்வளவு கொடுத்தீங்கன்னு மறந்துடுவீங்களா? கடன் வாங்கினீங்க, கடன் கொடுத்தீங்க, மறக்க முடியாது. சீரியல் சினிமாவை மறக்க முடியாது, யார் திட்டினாங்களோ மறக்க முடியாது, சத்துருக்களை மறக்க முடியாது, பகைஞ்சர்களை மறக்க முடியாது, குடும்பத்துல பேசினா வார்த்தைகளை மறக்க முடியாது. கிரிக்கெட் வீரர்கள் பேர்களை சொல்லுவீங்க, கிரிக்கெட் எவ்வளவு அடிச்சாங்கன்னு சொல்லுவீங்க, என்னென்னோ சொல்றாங்களே, கோருன்றாங்க, என்னது வைடுன்றாங்க, அவுட்ன்றாங்க, என்னென்னவோ எனக்கு இது வரையும் கூட தெரியாதுங்க. ஆனா சின்ன பிள்ளைங்களாம் கேட்டா என்னென்னவோ சொல்றான். அதெல்லாம் மறக்காம இருக்கிறான். பைபிள் வாசனத்தை மறந்துடும், பைபிளை மறந்துடும், பிரசங்கத்தை மறந்துடும், ஆண்டவரை மறந்துடும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்றதே மறந்துடும். நீங்க வேதனையா இருக்கு இதெல்லாம் சொல்லும் போது. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, மறக்காது, ஆண்டவருடைய வார்த்தையை மறக்காது. 1 யோவான் 2 வசனம் பாருங்களேன். 1 யோவான் 2 வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். பிரசங்கம் பண்றது ஈஸிங்க, உபதேசம் பண்றது ஈஸிங்க, அவரு போல் நடந்து காட்டுறது ரொம்ப கஷ்டம். அன்புள்ளவரா, சத்துருக்களை நேசிக்கிறவரா, ஜெபிக்கிறவரா,
நன்மை செய்கிறவரா, ஆண்டவர் உதவி செய்கிறவரா, ஜீவனை கொடுக்கிறவரா, ரத்தத்தை கொடுக்கிறவரா, உயிரை கொடுக்கிறவரா, நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக நல்வார்த்தையில பேசினவரா, அவரை போல நடப்பது கஷ்டம். அவருக்குள் நிலைத்திருக்கிற நானும் கிறிஸ்துவன், நானும் கிறிஸ்துவன், நானும் கிறிஸ்துவன் சொல்ல முடியும். ஆனா கிறிஸ்துவ போல நடக்க முடியுமா? அன்புல, இரக்கத்துல, நன்மை செய்கிறதுல, ஜீவனை கொடுப்பதுல ஒரு ரோல் மாடல், ஒரு முன்மாதிரி முடியுமா உங்களால? முடியுமா உங்களால? முடியாது. ஆனா அதுதான் சொல்றாரு, நான் கிறிஸ்துவ பின்பற்றுகிறபடினாலே நீங்கள் என்ன பின்பற்று. நம்ம வாழணும். அதுக்காக தான் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். இயேசுவை போல மாறணும். அவருடைய சாயலா நம்ம மாறணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதை. 1 பேதுரு புஸ்தகம் 2 அதிகாரம் 21 வசனம். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சோடிகளில் தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இட் இஸ் ரோல் மாடல். ஃபாலோ மீ. ஆண்டவர் பின்பற்றணும். ஆண்டவரை பின்பற்றும்படியாக நம்ம அடிச்சோடிகளில் நடக்கும்படியாக அவரை போல அன்பு, அவரை போல பேசுவதில், அவரை போல நடப்பது, அவரை போல இரக்கம் செய்வது, அவரை போல நன்மை செய்வது. நசனாகி இயேசுவே தேவன் பரிசுத்த ஆவினால வல்லமையினால நிரப்பி நடத்தினார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் இயேசு. பிசாசு பிடியில் அகப்பட்ட யாவரும் விடுதலாக்கினார். அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 38 வசனத்துல. எனக்கு அருமையானவர்களே, நன்மை செய்கிறவராய் இந்த உலகத்துல வந்தார். யோவான் எழுதின 1 யோவான் 3 அதிகாரம் 16 வசனத்துல, 1 யோவான் 3 அதிகாரம் 16 வசனத்துல வாசிக்கிறோம், அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனால அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். என்ன அற்புதமான ஒரு வார்த்தை. அதனால்தான் அப்போஸ்தலனாகி இந்த பவுல் மூலமாக அன்பு குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம். யோவான் 13 அதிகாரம் 15 வசனத்துல, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அந்த 13 அதிகாரத்துல சீடர்களை அழைத்து கால்களை கழுவினார். மீனவர்களுடைய கால்களை கழுவினார். மீன் பிடிக்கிறவருடைய கால்களை கழுவினார். வானத்தை பூமி உண்டாக்கினவர் தன்னை தாழ்த்தி, நான் செய்தது போல நீங்க செய்யுங்க. நான் உங்களை நேசித்தது போல நீ உன் சகோதரனை நேசி. நான் உன்னை மன்னித்தது போல உன் சகோதரனை மன்னி, உன் சகோதரியை மன்னி, உன் சத்துருக்களை மன்னி. ஆண்டவர் சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை. எனக்கு அருமையான கத்துடைப்பில் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை போல நடப்பது எப்படி, இயேசுவை போல ஜீவிப்பது எப்படி, இயேசுவை போல நடந்து காண்பிப்பது எப்படி. அப்போஸ்தலர் பவுல் முன்மாதிரியா இருக்கிறான். சீடர்கள் முன்மாதிரியா இருக்க, சபையார் முன்மாதிரியா இருக்கிறார். புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்கள் முன்மாதிரியா இருக்கிறார்கள். நமக்கு வாழ்ந்து நமக்கு முன்னதாக பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், அநேக தேவ பிள்ளைகள் நமக்கு முன்பாக, பெற்றோர்கள் நமக்கு முன்பாக கிறிஸ்தவர்கள் முன்மாதிரியாக ரோல் மாடலாக வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், சல்யூட் பண்ணுகிறேன். என்னை பின்பற்றுங்கள் என்று நமக்கு உபதேசம் பண்ணுகிறார். இயேசுவை போல நடப்பது தான் நமக்கு கொடுத்த வாழ்வு. அவரை போல மாறுவது தான் நமக்கு கொடுத்த நல்ல வாழ்வு. அப்படியா ஜீவிக்க ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. எனவே கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். God bless you all. God bless you.